ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் எல்லாமே சரியா நடக்கும்போது கூட திடீர்னு ஒரு சோர்வு, ஒரு வெறுமை உணர்வு ஏன் ஏற்படுது? நீங்க சரியான பாதையில தான் பயணிக்கிறீங்க. உங்களை அறியாமலேயே உங்கள் சக்தி ஏன் குறைஞ்சு போகுது? இதற்கான காரணங்களை எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்காகவே இந்த மெசேஜை அனுப்பியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் சக்தியை திருடக்கூடிய 7 ஆபத்தான மனிதர்கள் தாங்க. இந்த வீடியோல நம்ம இந்த 7 ஆபத்தான மனிதர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். இவர்கள்ட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. முதலாம் வகை நபர் யாருன்னு பார்த்தோம்னா, குறை கூறும் நபர்கள்ங்க. இந்த வகை மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, தங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கல, இது நடக்கல என்று யாரையாவது பழிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையுமே குறை சொல்லிக்குவாங்க. மற்றவர்களை பார்த்தும் எப்போதுமே பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள்ட்ட நிறைவான ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்களுக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால் கூட, அவர்கள் பேசுவது எதுவுமே நம்பத்தகுந்த விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட, அவர்கள் பேசும்போது வெளியேறக்கூடிய அந்த எதிர்மறை அதிர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அது உங்கள் உடலை சுற்றியுள்ள அந்த இறை சக்தியினுடைய அந்த பாதுகாப்பு ஆற்றல் வளையத்தை அது பாதிக்குதுங்க. இது மெதுவாக உங்களுடைய உள் அமைதியை ஒரு சோம்பலாகவும் சோர்வாகவும் மாத்திருதுங்க. நீங்க எந்த தவறுமே செய்யாம இருக்கும்போது கூட உங்கள் மகிழ்ச்சி பறிகொடுக்கப்படுகிறதுங்க, இந்த மாதிரியான மனிதர்கள் உங்களை அணுகும் போது. அடுத்து இரண்டாவது மனிதர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, எப்போதும் கவனம் மறைப்பவர்கள், அதாவது கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்கள். உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் முழுமையாக பிடித்து வைக்க நினைப்பவர்கள் தாங்க. நான் இருக்கிறேன், எனக்காக இப்போது பேசு, என் பிரச்சனைகளை கேளு அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு உங்களுடைய ஆற்றல் ஒரு இலவச சேவை மாதிரிங்க. உங்கள் நேரமும் சக்தியும் இவர்களால உறிஞ்சப்படும் போது உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் தடுமாறுகிறீர்கள். இது உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை சிதைக்குதுங்க. இப்ப உதாரணமா, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நேரத்தை உபயோகமுள்ள வழியில தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுக்கு பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவர்கள் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்லாம உங்களை ஒரு செயலில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடியவர்களாகவும் உங்களுடைய ஆற்றலை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மனிதர்கள் ரொம்பவே ஆபத்தானவர்கள்ங்க. அடுத்து மூன்றாவது வகை நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, சுயநலத்துடன் நடக்கும் உறவுகள்ங்க. இது ஒரு வகையான ஆன்மீக ஏமாற்றம்னு தாங்க சொல்லணும். உங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தாங்கள் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பாங்க. நீங்கள் ஒரு ஏணியாக பயன்படும் போதுதான் அவர்கள் உங்களை மதிப்பாங்க, உங்களை பாராட்டுவாங்க. இவர்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் ஒரு விதமான மனரீதியான திருடர்களாக உறிஞ்சிக் கொள்கிறார்கள்ங்க. நவீன ஆன்மீகத்துல இவங்களெல்லாம் எனர்ஜி வேம்பயர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆற்றல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுயநலமிக்க மனிதர்கள், இந்த உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியல, இல்ல நீங்க இதுக்கு சரியான நபர் இல்ல பொருளாதாரத்துல நீங்க சற்றே பின்னோக்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்க பக்கம் திசை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. உங்கள் மூலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு காரியத்தை சாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. உன்னாலதான்ப்பா இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும், உன்ன மாதிரி யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களை எல்லாம் அற்புதமா யூஸ் பண்ணுவாங்க. வேற வழி இல்லாம நம்ம செஞ்சு கொடுக்கற மாதிரி இவர்கள் நமக்குள்ளேயே ஒரு ஆற்றல் தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. நம்மளும் அதுக்கு ஏமாந்து போய் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு நம்ம ஃபேமிலிக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அவர்களுக்காக நம்ம உழைச்சிட்டு இருப்போம், நம்மளையும் அறியாமலேயே. இதுதாங்க விஷயம். அதனால
இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ், இந்த ஆற்றல் உறிஞ்சிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அடுத்து 4வது விஷயம், எதிர்மறை சூழ்நிலைகள்ங்க. சில இடங்கள்ல நுழைஞ்சாலே உங்களுடைய மனசுல ஒரு இறுக்கம், ஒரு அழுத்தம் உருவாகுங்க. அங்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த தீய அதிர்வுகள் உங்களுடைய சக்தியை பாதிக்குங்க. அதிக சத்தம், மோதல், தேவையற்ற வாக்குவாதங்கள், இதெல்லாம் உங்களுடைய உள் அமைதியை, உங்களுடைய அமைதியான ஆற்றலை சுருக்கி போட்டுருங்க. உங்களுடைய சக்தி இந்த எதிர்மறை சூழல்கள்ல சிதறி போயிருங்க. இந்த நேரங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளே அறியாமலேயே நமக்குள்ளார ஒரு சோர்வு ஏற்பட்டுருங்க. நமக்கே தெரியாது ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு சோர்வான நிலை, நம்ம மனசுல ஏன் இந்த மாதிரி இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு அழுத்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தாங்க. அடுத்த 5வது விஷயம், எதிர்பார்ப்பு கொடுக்கும் உறவுகள்ங்க. இந்த எதிர்பார்ப்போட நம்ம கிட்ட வர்ற உறவுகள்லாம் ரொம்ப நச்சுத்தன்மையோடு இருக்கக்கூடிய சக்திகள்ங்க. இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, எனக்காக நீங்க இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும், இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும், உங்களுடைய நேரத்தை எனக்காக தியாகம் பண்ணிதான் ஆகணும், உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை, உங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தை ஜாலங்களை சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு எதிர்பார்ப்பு கட்டுமானத்திலேயே வாழ்றது ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயிலிங் போலவே இவர்கள் நம்மளை தாக்குவாங்க. நீ எனக்காக இதை செய்யல அப்படின்னா உன்னுடைய அன்பு பொய்யானது என்று மறைமுகமாக உணர்த்துவாங்க. இவங்க எப்படி நம்ம கிட்ட உணர்த்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு இந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, ஆனா நான் அவங்க கிட்ட உறுதியா சொல்லிட்டேன், எனக்கு யார் செஞ்சாலும் சரி வராது, எனக்கு இந்த நபர் செஞ்சா மட்டும்தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி உன்னைய சொன்னேன்ப்பா. ஏன்னா மூலமா அந்த செயல் நிறைவேறும் போது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இவங்க ரொம்பவே அழகா காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. வேற வழியே இல்லாம நம்மளும் என்ன பண்ணுவோங்க, இந்த வேலையை செஞ்சு தொலைப்போம். நம்ம அந்த நேரத்துல என்னமோ பெரிய டான் அப்படின்னு நம்மளுக்குள்ளாரையும் நினைச்சுக்குவோம். ஆனா அவங்க நம்மளை இப்படிலாம் கவுக்குறாங்க, அதுதான் விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மேல அப்படியே துணிச்சு விட்டுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம இதுல மாட்டிக்கிறோம். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆத்ம சக்தியை ஒரு வடிகட்டியை போல அப்படியே சுருக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. உங்கள் உண்மையான மகிழ்ச்சி இந்த இடத்துல பறிபோயிருங்க. அடுத்து 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்டனை மிகுந்த சொந்த உள்குரல்ங்க, இன்னர் வாய்ஸ்ங்க. வெளி உலகம்தான் உங்களுடைய சக்தியை திருடுகிறதா? இல்லைங்க, உங்களுக்குள்ளேயும் ஒரு குரல் இருக்குங்க. அது எப்போதும் உங்களை குறை கூறிக்கிட்டே இருக்குங்க. நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ இதுக்கெல்லாம் சரியான தகுதியான ஆள் கிடையாது, நீ இந்த காரியத்தை செஞ்சா தோல்வி அடைஞ்சிருவ, இந்த மாதிரியான மனிதர்கள் உன்னை தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் உன்னால அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, நீ எப்பயுமே இப்படியே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்குரல் உங்கள் தன்னம்பிக்கையை அப்படியே சுரண்டிருங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் அந்த உள்ள இருந்து வரக்கூடிய அந்த குரல் பாத்தீங்கன்னா கேலி செய்துங்க. அந்த குரலுக்கு ஒரு இடைவெளி தேவைங்க. அது உங்கள் நண்பன் இல்லைங்க, அது உங்களுடைய பகைவன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த உள்குரலை என்னதான் நீ சொல்ல வர்ற சொல்லு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் அது சொல்லும் நீ சரியில்லை அப்படின்ட்டு. ஓகே, அப்ப நீ என்னையே எப்பவுமே மட்டம் தட்டிட்டு தான் இருக்க போற, சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு ஃப்ரெண்டா போய் பேசி 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 தான் இதை சரி பண்ணணும். சரி வாங்க, பின்னாடி நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றதுங்கிறது ஒரு 4 பாயிண்ட் பார்க்க போறோம். சரி, அடுத்தது 7வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாங்க. அனாவசியமான கம்பேரிசனுங்க, மற்றவங்களோட நம்மளையே கம்பேர் பண்ணிக்கிறது. இப்போ சோசியல் மீடியால வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு யூடியூபரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நல்லா ஃபேமிலியோட வெளியில சுத்துறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, விதவிதமா சாப்பிட்றாங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, ரொம்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப கம்மியா இருந்திருக்கிறாங்க, போக போக பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே வசதி வாய்ப்புகளோட வளர ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்க. இன்னும் நிறைய பேர் அறிமுகமே இல்லாத நபர்களாக இருந்தா கூட நீங்க ஆரம்பத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டே வரீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு.
ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறீங்க, உங்களால முன்னேற முடியல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அவங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன்? இந்த மாதிரியான மன போராட்டங்கள் பாத்தீங்கன்னா உங்களை முன்னேற விடாம தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது உங்களுடைய உடலையும் மனதையும் ரொம்பவே பாதிக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த பாதிப்பு பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களைய ஒரு சோம்பல் தன்மையிலேயே வச்சிருக்குங்க. உங்களால இதை செய்யலாம்னு நினைச்சா கூட செய்யவே முடியாதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்களேன். சோசியல் மீடியா, இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு நொடி செய்யும் இந்த ஒப்பிடுதல், இந்த கம்பேரிஷன் உங்கள் முழு நாளையும் உங்கள் அதிர்வையும் குறைச்சிருதுங்க. உங்கள் பயணத்தை மறந்து, அதாவது நீங்க எந்த நோக்கத்துக்காக இன்றைய நாளை தொடங்குனீங்களோ அது எல்லாத்தையும் மறந்து மற்றவர்களின் வாழ்க்கையை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க மகிழ்ச்சின்னு நினைச்சு உள்ள என்ட்ராகிறீங்க. ஆனா இறுதியா உங்களுக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்வு மனப்பான்மை, பயம், தோல்வி இதுவாதாங்க இருக்கும். நிச்சயமா நீங்க சிந்திச்சு பாருங்க. சரி, ஓகே. இந்த 7 ஆபத்தான மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளையே பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு 4 விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. முதல் விஷயம் எல்லைகள், அதாவது பவுண்டரிஸ். இதை கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பாதுகாப்பு சுவர் இருக்கணுங்க. உங்கள் நேரத்திற்கும் உங்களுடைய உணர்ச்சிக்கும் உங்களுடைய மனதிற்கும் ஒரு எல்லை வச்சுக்கோங்க. என்னால முடியாது என்று தெளிவாக சொல்ல கத்துக்கோங்க. இல்லப்பா எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. அவங்க நீங்க தான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொன்னா கூட, சாரிப்பா இனிமே என்னால இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு நிறைய அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. உங்களுக்குன்னு, உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு, உங்களுடைய குடும்பத்துக்குன்னு உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட கத்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் ரொம்பவே அடிபட்டேங்க. என்னுடைய உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் சேர்த்துறதாகட்டும், நகை எடுக்கிறதாகட்டும், துணி எடுக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் நீ வந்தா சரியா இருக்கும்பா. ஒரு கல்யாணத்துக்கு ஜுவல் எடுக்கிறதாகட்டும், கல்யாணத்துக்கு புடவை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் நோ சொல்ல முடியாத போயிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல எங்களுக்கு ஃபினான்சியலா கொஞ்சம் பேர்டன் ஆகும் பொழுது உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே விலகிட்டாங்க. ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற அப்படின்னு இதுவரைக்கும் கேட்டதே இல்லைங்க. அத்தனை உறவுகளும் எங்களை அப்படி தாங்குன்னு தாங்குனாங்க. எங்ககிட்ட வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது நீ தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், நீ தான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முன்னிறுத்தினவங்க எல்லாருமே எங்களுக்கு ஃபினான்சியலா ஒரு பேர்டன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முழு சொந்தங்களும் முழு உறவுகளும் காணாம போயிடுச்சுங்க. அதனால யாருக்காகவும் நம்மளுடைய பொன்னான நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்க வேண்டாங்க. இதுல நேரம் மட்டுமாங்க வீணாகுது, நம்மளுடைய ஆற்றலும் வீணாகுதுங்க. நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி செலவாகுதுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆற்றல்களையும் நேரத்தையும் செலவு பண்றதை விட நம்மளுடைய குடும்பங்களுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கான முதலீடுங்க. அதனால இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருந்து கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாங்க. அடுத்து 2வது விஷயம், தினசரி தியானம் பண்ணலாங்க. உங்கள் உள்ளுக்குள் நடக்கும் இந்த மாதிரியான போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் தாங்க சிறந்த வழி. உங்களுடைய மூச்சின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுவே உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியை திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னா கூட இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்களேன். மூச்சு வெளியில போகுது இல்லைங்களா, அதை மட்டும் 1 அப்படின்னு சொல்லுங்க. திரும்பவும் 1 அப்படின்னு சொல்லுங்க. வெளியில போறது மட்டும், உள்ள வர்றது வேண்டாம். இத ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. இந்த 1 அப்படிங்கிற இந்த சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் இந்த இறையாற்றலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் 1 எனக்குள் அறிவாக இருந்து இது என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இறைசக்தியே என்னுள் இருக்கிறது, நானே இறைசக்திக்குள் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோட 1 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்களேன். இது ஓஷோவினுடைய சுவாச தியானங்கள்ல ஒரு அற்புதமான தியானங்க.
ஓஷோ எண்ணற்ற தியான முறைகளை கொடுத்துருக்காங்க சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறதுக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தியானங்க அப்படியே இந்த ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது இறைநிலையோடு அப்படியே நம்ம ஐக்கியமான மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனநிலை நம்மளுக்கு கிட்டும் பாருங்க. வேற லெவலுங்க. நீங்க இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வாய்ந்த வாசகங்கள்ங்க, அஃபர்மேஷன்ங்க. உங்கள் மனசை கவசம் போல பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தாங்க உறுதிமொழிகள்ங்க. தினமும் இதை சொல்லுங்க. எனக்குள் அபரிதமான சக்தி இருக்கிறது. என் சக்தி என்னுடையது மட்டுமே. அதை யாராலும் திருட முடியாது. நான் மற்றவர்களின் நச்சு அதிர்வுகளுக்கு ஏமாற மாட்டேன். என் உள் ஒளி பிரகாசமானது. நான் ஒரு ஆற்றல் வளையத்திற்குள் இருக்கிறேன். நான் இந்த பிரபஞ்ச சக்தியின் பாதுகாப்பு ஆற்றல் வளையத்திற்குள் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக அப்படியே மனசுல ஓட விடுங்க. இது உங்களுக்கு அற்புதமான எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள், இந்த இறையாற்றலினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளார நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டே வர பாதுகாப்பு வளையத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேங்க. ஓஷோவினுடைய ஆற்றல் பாதுகாப்பு வளையம், மகரிஷியினுடைய அருட்காப்பு, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக் தேவை. இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய பொருளாதாரத்திற்கும், ஈவன் உங்களுடைய வீட்டிற்குமே இந்த பாதுகாப்பு வளையம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு சில நிமிடங்கள் இணைஞ்சிருங்க. பசுமையான இடம், நிலம், நீர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றலை அற்புதமாக வைத்திருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள்ங்க. சும்மா அப்படியே மரத்தடியில அமர்ந்துருங்களேன். அந்த புல் தரையை அப்படியே தடவி கொடுங்க. இந்த பூமி தாயை அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில அப்படியே டச் பண்ணி பாருங்களேன். ஒரு உணர்வு ரீதியாக அங்கிருந்து அப்படியே பிளஸ்ஸிங் வர்ற மாதிரி அப்படியே உணர்ந்து பாருங்களேன். இந்த பஞ்சபூதங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல் சக்தி இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. நீங்க இந்த பூமி தாயை அன்போட அப்படியே தடவி கொடுக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களால உணர முடியும். நீங்க எப்பெல்லாம் ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி இயற்கையோட அப்படியே இணைஞ்சிருங்க. பார்க்குக்கு போங்க, இல்லை உங்களுக்கு பக்கத்துல ஆறோ இல்லை கடலோ ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா அங்க போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருங்களேன். செம்மையா இருக்குங்க. அன்பானவர்களே, உங்களுடைய சக்தி உங்களுக்கு மிக முக்கியமான சொத்துங்க. அதுதாங்க உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய வெற்றி, உங்கள் மன அமைதிக்கான திறவுகளும் அதுதாங்க. உங்கள் சக்தியை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை மட்டும் இல்லைங்க, அது உங்களுடைய முதல் உரிமைங்க. மற்றவர்கள் உங்களுடைய ஆற்றல் சக்தியை குறைக்க நினைத்தாலும் நீங்கள் அதை மீண்டும் பளிச்சென்று பிரகாசிக்க வைக்க முடியுங்க. இந்த இறையாற்றலின் மீது எப்பொழுதும் நீங்க கருணையோடும் அன்போடும் நன்றியுணர்வோடும் இருக்கும்போது எப்பேற்பட்ட எதிர்மறை சக்திகளிலிருந்தும் உங்களை காத்து கொள்ள முடியுங்க. அடுத்த முறை இது மாதிரி ஏதாவது நச்சு அதிர்வுகள் உங்களை தாக்கும் பொழுது இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய சக்தி உங்களுக்கானது, அது உங்களுடைய உரிமை. எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணி எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவா சிந்திச்சு செயல்பட தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. வாழ்க வளமுடன். இனி உங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் இந்த இறை சக்தியின், இந்த பிரபஞ்ச பேராற்றலின் பாதுகாப்பு வளையத்திற்குள் அற்புதமாக அழகாக மலரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம்.